டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். அப்பேற்பட்ட அந்த பெருவெளியில ஞானசபை ஒரு புறத்துல பெருமான் தெற்கு நோக்கி வைத்து, ஐயா சொன்னது போல 7 அம்பலங்களை வெளியில வைத்து 8 அம்பலத்தை இவங்க வைத்து இந்த பெருவெளியில கட்டடத்தை காமிச்சா அதுக்கு மதிப்பு இருக்குமா? ஐயா சொன்னாங்க ஒரு பேட்டியில பார்க்கும்பொழுது, ஐயா வர சொல்லுங்க, யார் யாரெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க அவங்களாம் வர சொல்லுங்க, வேணும்னு சொல்றவங்களாம் ஒரு தைப்பூசத்துக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த பெருவெளியில கொடுக்க கூட்டத்துல எள்ளு போட்டா எள்ளு விழாது. இந்த கட்டடத்தை கட்டிட்டாங்கன்னா எங்க போய் நிற்பாங்க மக்கள்லாம்? ஏன் அவ்வளோ இடம் இருக்குதா மேற்க? ஒரு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்கு, அங்கே கட்டலாம் இல்லையா? யாருக்கு தெரிய போகுது? நீங்க மட்டும் என்னென்ன சாலை வைக்கிறீங்க எல்லா சாலையும் வைங்க. பேர் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே நிலை இருக்கு. ஐயா அமைச்சிருக்கிறாங்க எல்லா ஒழுக்க சாலையில இருந்து, வைத்திய சாலையில இருந்து, உழல் சாலையில இருந்து. வேண்டான்னு சொல்லலை. 100 கோடி ரூபா ஒரு கவர்மெண்ட் ஒரு இதுக்கு செலவு பண்ணுதுன்னா பண்ணட்டும், அது நம்ம வரவேற்போம். ஆனால் அதே சமயத்தில் ஞானசபைக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கிணறு தான் இருக்கும். ஒரு 8-9 கிணறு இருக்கும். ஏன்னா வர்றவங்க எல்லாம் வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாம் மாட்டு வண்டியில் வந்து அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து அங்கங்கே சமைச்சு போடணும் அப்படின்ற நிலை இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தெல்லாம் வந்துச்சு, கடையெல்லாம் போச்சு. அது வெறுவெளி, வெட்டவெளி, பெருவெளி. வெளி என்றாலே ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதில் வந்து பேசுறதுக்கே ஒன்றுமே இல்லைங்க. அதில் கொண்டாந்து கட்டடத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இந்த இடத்துல இதெல்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பதிவை காட்டுறாங்க. அவங்க கொடுத்தது தான். அவங்களுக்கு என்னங்க தெரியும்? அரசாங்கங்களுக்கு என்ன தெரியும்? சன்னாதத்தை பற்றி என்ன தெரியும்? இங்கேருந்து போகிறவங்க அங்கே சொல்கிறது தான், அதை வச்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு வர்றது தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்போ தான் ஒரு முரண்பாடான கருத்து வருது. என்னன்னு கேட்டால், இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அவங்க வையின்னு சொல்கிறாங்க. மாற்று இடத்துல யார் எல்லாருக்குமே சர்வதேசம். இப்போ வடலூர் வந்து ஒரு பெரிய சர்வதேச மையமாக்குறது எல்லாருக்கும் பெருமை தானே. சன்மார்க்கன்றவர்களுக்கெல்லாம் வடலூர் வந்து சர்வதேச மையம், சர்வதேசத்துக்கே இது மையமா இருக்குதுன்னா வள்ளலார் சொல்லுவார், பெருமான் சொல்றாங்க இல்லையா, பார் திலகமன விளங்கும் பார்வதிபுரம், இந்த உலகத்திற்கு திலக பொட்டு இது ஞானசபை. அப்படிப்பட்ட இடத்துல சர்வதேச மையம் சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் எதை எங்கே அமைக்க வேண்டும் என்று நல்லா ஆழ்ந்து அனுபவித்து குறளை, அதாவது உரையை படித்து திருமுறையை பலமுறை படித்து அனுபவந்த பெரியவர்களை கேட்டு செய்யறதுதான். அவங்களாம் இருக்கும்பொழுது ஏதோ யாரோ இருக்கிறாங்க, அந்த அரசோடு ஒன்றி இருக்கிறவங்களோட மட்டும் கலந்து பேசிக்கிட்டு வைன்னு சொல்லிட்டா சரியா போச்சுங்களா? இதுக்குன்னு ஒரு கூட்டம் போடணும், எல்லாரையும் வர சொல்லணும், கலந்து ஆய்வு பண்ணணும், செய்யலாங்களா, அவங்க கருத்துக்களை கேட்கணும். எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இவங்க வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, அவங்க கருத்தை சொல்லணும். அதுபோல் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லும்போது ஒருமித்த கருத்தோடு. யார் வேணான்னு சொல்ல போறா? வடலூர் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் யார் வேணான்னு சொல்ல போறா? ஐயா யாருக்கும் தொல்லை இல்லாமல் இங்கே வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாம், நீ கட்டணும்னு நினைக்கிறா ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்கத்தில் கட்டுங்க. அவ்வளோ இடம் சும்மா கிடக்கு. மேற்கு பகுதியில் அவ்வளோ இடம் கட்டு, லைனாக கட்டுங்களேன், எல்லாத்தையும் கட்டி வைங்க. இங்கே தொடப்படாது. இங்கே ஞானசபைக்கு அங்கேருந்து காட்டி பார்க்கும்பொழுது ஞானசபை இன்னைக்கு வந்து வெறும் தகரத்தை வச்சு அடைச்சிருக்கும் பொழுது மக்கள்லாம் சுற்றி வரும்போது எப்படி இங்கே பார்க்கறதுக்கு? இது கட்டடமா மாறிடுச்சுன்னா அது அர்த்தமே இல்லை. அதனால பெருவெளி, அதான் எனக்கு ஒரே கருத்து தான். மாற்று இடத்தில் வைங்க. அந்த மாற்று இடங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நேராக நமக்கு வேண்டாம்னு சொல்றோமா, இல்லை இருக்கிற பகுதியில் எங்கேயும் வந்து யாருக்குமே இந்த ஞானசபைக்கு முன்புறம் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கத்தில் ஒரு ஓரமாக கட்டணும்னு சொல்லணுமா, இல்லை வள்ளல் பெருமானுக்கு தானமாக கொடுத்த இடத்துலேயே வைக்கக்கூடாது, வேறு இடத்துல தான் வைக்கணுமா அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு ஏன்னா அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். அதுதான் இப்போ வள்ளலார் பணியத்தினுடைய அந்த கோட்பாடு என்ன அப்படிங்கிறது எனக்கு முதல்ல புரியல. மாற்று இடம் சொல்றாங்க, வேற இடத்துல வைக்கிறதா இல்ல இதுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஓரமா வைக்கிறேன். பன்னாட்டுமே வேணும். எப்போதும் எங்கள் நான் சென்ற எந்த இடத்துல அருப்புகளை ஏற்படும் என்று வள்ளலார் சொல்லியிருக்காரு. எல்லா உலகத்துக்கும் நம்ம சன்மார்க்கம் தெரியப்படுத்தும். எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. வரணும், வைக்கட்டும். ஆனா நீங்க சொல்ற பெரிய வழியில் வைக்க வேண்டாம், அதான் நம்ம கருத்து. ரைட்டுங்களா? அப்போ நம்ம பரப்புரை செய்யும் பொழுது பெருவெளி நீங்க கட்டாத சொல்ல விட்டுட்டு பெருவெளி மாற்று இடத்தில் ஐயா சொன்ன மாற்று இடத்தில் கட்ட வேண்டும். அது சொல்லுங்க, பிரபஞ்சம் கேட்கும். பிரபஞ்சம் நம்ம செவிசாய்க்கும். வேண்டாம், பிரபஞ்சம் ஓடிடும், இயற்கை உண்மையை ஓடிடும் அப்படின்னா. அதனால அது நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க, மாற்று இடத்தில் கட்ட வேண்டும். கட்டாம பன்னாட்டு வரட்டும், இங்கே வேண்டாம், பெருவெளியில வேண்டாம். அது ஒரு பாயிண்ட். அது வேண்டாம் விட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரி அது பரப்புரை பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபண்ட் இருக்கா இல்லையா கவர்மெண்ட் முடியாது. 10 ஏக்கர் பத்தாதா? ப்ளீஸ் ஐயா பண்ணுங்க. அந்த பன்னாட்டு மையங்கிறது ஒரு 10 ஏக்கர் பத்தாதா? 10 ஏக்கர் போதும் இல்ல 20 ஏக்கர் இருக்கட்டும். 20 ஏக்கர் வந்து அவங்களே 3.4 தான் சொல்றாங்க. அது நம்மகிட்ட ஐயா சொன்ன மாதிரி 2 பேரும் டீ கட் பண்ணுங்க, நம்ம கொடுக்க முடியா? அந்த இடத்த வாங்கியே தருவோம் ஐயா.
கவர்மெண்ட் கையால் ஆகாத கவர்மெண்டா இருக்கட்டும், கையால் ஆகாத கவர்மெண்டா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுப்போம், கட்டுங்க, பன்னாட்டு மையத்தை வெளில கட்டுங்க. இது என்ன பிரச்சனை? நீ உள்ளதான் பெட்ரோல் சைட்டே தான் வேணும்னு சொன்னா நீ உள்நோக்கம் இருக்கு, ஹிடன் எஜெண்டா இருக்கு, உள்நோக்கம் இருக்கு. அதான் அர்த்தம் வரும். இங்கதான் வேணும், இங்கதான் இவரு சேர்ல தான் உட்காரணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சேர் இருக்கா இல்லையா? அதாவது ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். உள்ளதான் சிதைக்கணும்னா உங்களுக்கு பணம் பற்றாக்குறையா? கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றீங்க, எங்கெங்கயோ கொட்டுறீங்க, உறவுகளை வளர்க்குறீங்க. அப்படிங்கும் போது பணம் பற்றாக்குறை இருந்தா நாங்க வள்ளலார் கொடுத்தோம், நாங்க செலவு பண்ணி கொடுக்குறோம், 10 ஏக்கர் வாங்குறோம், நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், கட்டுவோம், வாங்க வெளில கட்டுங்க, பன்னாட்டு மையத்தை கட்டுங்க. எங்க கட்டுறீங்க, பண்ண முடியாதா? கட்ட முடியும், கேட்டீங்களா? கவர்மெண்ட் முடியாம இருக்கணும். எந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கல, ஆனா சில சபை பணம் கொடுத்துட்டு இருக்கு. நல்ல தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பேசிட்டு வந்த செய்தியை ஐயா கேட்டதுக்காக சொல்றோம். கொஞ்சம் உள்ளது சிதம்பரத்தை விட பெருவெளி அதை விட 2.5 மடங்கு அதிகம். சிதம்பரத்தினுடைய எண்ணிக்கை, அதாவது அந்த ஸ்பேஸோடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த கோயிலுடைய பரப்பு 44. அதை விட 2 மடங்கு பெருசுதான் பெருவெளி, 106 ஏக்கர். 106 ஏக்கர்ல ஒரு பிடி மண்ணை கூட எதுவும் செய்யக்கூடாது, வெளியில போகும். நாங்க மாற்று இடத்த சொன்னோம், 4 மாற்று இடத்த சொன்னோம். விருத்தாச்சலம் சாலையில் இருக்கக்கூடிய இடம் சொன்னோம். NLCல கோழிக்காய் என்ன வேஸ்ட் லேண்ட் இருக்குது, அதுல இன்னும் நிறைய பரப்பு இருக்குது, அதை நீங்க கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கு நீங்க அங்க வச்சுட்டு இப்ப ஏர்போர்ட் வருதுன்னு சொல்றாங்க, அதுக்கு பக்கத்துல அங்க கூட வச்சு சபையிலிருந்து இலவசமா பஸ் விடுங்கன்னு சொன்னோம். அந்த இடத்துக்கு போகணும், சர்வதேச போய் அங்க வெளியில வச்சுட்டு சபையை பார்க்கறவங்களுக்கு நீங்க அங்க போய் பார்க்கணும்னா இங்க இலவச பருந்து இல்லைங்க, இங்க வந்து ஏறிப்பாங்க, அவங்க போய் டூர் போய் பார்த்துட்டு வரட்டுமே தான் நம்ம சொன்னோமே தவிர அந்த இடத்துல நம்ம அதுக்குள்ள இந்த பெருவெளிக்குள்ள எங்கேயுமே அமைக்காது. பெருவெளி என்பது உடல் தான். உடல்ல வந்து கை கால் அதெல்லாம், கை வேற தொடை வேற இடுப்பு வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மொத்த உடலுமே உடல் தான். கையை தொட்டாலும் ஒண்ணுதான், காலை தொட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா அந்த பெருவெளியில எப்பொழுதும் செய்யக்கூடாது. அரசு தனியா இடம் வாங்கி வெளியில வச்சுக்கணும். இந்த முழுசா இதுல ஒரு பெரிய சிக்கலை எப்ப பார்த்தாலும் அது விளக்க வேண்டியதா இருக்குது. நாம வந்து அந்த மொத்த திட்டத்தையும் எதிர்க்கல, மாற்று எடுத்து வேற இடத்துல கட்டுங்க. சத்தியம் இந்த 106 ஏக்கர்ல கட்டாம 106 ஏக்கர்ல இன்னைக்கு வந்து 75 ஏக்கர் தான் இருக்குது. இன்னும் மீட்க வேண்டியது ஆக்கிரமிப்பு இருக்குது. எவ்வளவு நிலங்கள் இருக்குது, அதெல்லாம் மீட்கணும்ன்றதுதான் நம்ம முயற்சி. இந்த வயலாது இறைவன் அது வந்து கிட்டத்தட்ட 266 பேருக்கு மேல ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. நீதிமன்றத்தில் அது கோர்ட் வந்திருக்கு, எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் மாற்று இடம் கொடுக்கணும்னு சொல்றோம். அப்படியே அவங்க அனாதையா விட்டுட்டு போறது கிடையாது. அப்படி ஆக்கிரமிப்பு வச்சிருக்கவங்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்து வெளியில வச்சு மாற்று இடத்துல நீங்க நிறுவனம்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு துளி கூட ஒரு செங்கலை கூட வைக்க கூடாது அப்படின்றதான் நம்ம நிலைப்பாடு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வடலூர் கோயில் கேட்கிறவங்க கைது குங்க பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வடலூருக்கு போயிருக்கேன், கை வைக்கிற கொடுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, அந்த கடலூர் விருத்தாசலம் ரோடு இருக்குல்ல, அங்க 200 கடைகள் இருந்துச்சு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கடலூர் மெயின் ரோடு இருக்கு பாருங்க, விருத்தாசலம் மெயின் ரோடு, அதுல 200 கடை இருந்துச்சு. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க 2-3 பேருக்கு தான் தெரியும். அந்த கடைகளை அப்படியே அகற்றிட்டு உட்காருங்க, கடைகளை எல்லாம் அகற்றிட்டு ரோட்ல போகும்போது ஞான சபை தெரியணும் அப்படிங்கறதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சான். என்னைய வடலூர்ல விஷம் வச்சு போடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? வடலூர்லயே. ஏன்னா வடலூர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த இடத்தை ஆக்கிரமம் பண்ணி, ஒருத்தன் டீ கடை வச்சிருக்கான், ஒருத்தன் இன்னொரு கடை வச்சிருக்கான், இப்படி பல கடைகள் இருக்காங்க. அவன் பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொழைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் தான் காரணம் அப்படின்னு. அங்க ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாரு, நாட்டாமை. அவர் எனக்கு பக்கப்படமா இருந்தார். அந்த 200 கடைகளையும் அது ஏன்னா எல்லாமே ஆக்கிரமிப்பு, யாரும் எழுதி கொடுக்கல. அவங்க சொந்த முடிஞ்ச அளவு அப்படியே கொட்டாய் போட்டா, அப்புறம் கட்டணம் கட்டினா கடையா மாத்திட்டான். இப்படி இருந்துச்சு. கொஞ்சம் இடம் கொடுத்தா, நறுக்கி இடம் கொடுத்தா கடைக்கு ஒரு குட்டியை கும்பிட்டு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணின உடனே இப்ப உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பாருங்க. அப்ப ஒரு கொட்டாக போட்டான், டென்ட் அமைச்சான், கட்டடமா கட்டிட்டான், 200 கடை கட்டிட்டான். புரியுதா? இப்ப அந்த கட்டடம் முறை எடுத்தாச்சா இல்லையா? எடுத்தாச்சு இல்ல? இப்ப விருத்தாசலம் ரோட்ல போகும்போது, கடல் ரோட்ல போய் ஞான சபை தெரியுதா இல்லையா? ஒண்ணு.
இன்னொன்று இப்போ ஐயா ஒரு விளக்கத்துக்கு வந்து எல்லாரையும் ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஐயா பேசியிருக்காங்க. அதாவது இந்த 106 ஏக்கரும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இல்லை. அந்த இடத்துல பெருமாள் போய் கட்டலை. அவங்களா வள்ளலாருக்கு தானமாக பத்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடம். அந்த 106 ஏக்கர் தான் அந்த பெருவெளி. ஆனா அந்த 106 ஏக்கர்ல இப்ப ஹைகோர்ட்ல கேட்கும் போது ஈவோ வந்து சொல்றாரு 71 ஏக்கர் தாங்க இருக்குன்னு. ஏன் மீது என்னையாச்சு? நான் வந்து 2 வருஷம் தாங்க ஆகுதுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த 37 ஏக்கர் இங்க எடுக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு ஆள் கடை வச்சிருக்காங்க, ஒரு பெரிய 3 மாடி கட்டுற மங்களர் மங்கள் மாதிரி. பாத்திருக்கீங்களா? வடலூர் படம் பாருங்க, மங்களர் மங்கள் மாதிரி பெரிய கட்டடம் இருக்கு. அவ 100 கோடி செலவு பண்ணாலும் நான் வந்து அந்த சர்வதேச மையத்தை உள்ள கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்முடைய கான்செப்ட் என்ன? வள்ளலார் பணியத்தினுடைய இப்ப ஐயா கேட்டது என்ன? வள்ளலார் பணியத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெருவெளிக்குள்ள நுழையாது. அங்க 12 ஏக்கர் இருக்கு அந்த பக்கம் 2 கிலோமீட்டர் தள்ளி. நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்க போய் நீ கட்டு, எதை வேணாலும் பண்ணிக்க. வருமா வெளிநாட்டுக்காரன் உட்காருவான், சாராயம் கொடுப்பான், அப்புறம் கறி பிரியாணி கொண்டு வர சொல்லுவான். என்னென்னமோ நடக்கிறதுக்குள்ள. இன்று 2வது வள்ளலாருடைய ஞான சபையே சர்வதேச மையம் தானையா? அது சர்வதேச மையம் தானே. அது என்ன ஒரு மூளை கொடுத்தா? என்னைக்கா பரவி இருக்கு சன்மார்க்கா? நீ என்ன புதுசா சர்வதேச மையம் கட்டுற? வள்ளலாருக்கு அது இதுல வள்ளுவர் கோட்டம்னு கட்டி வச்சிருக்கான். பாத்தீங்களா? வள்ளுவர் கோட்டம் பாத்தீங்களா? இங்க வள்ளுவர் கோட்டத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சாராயம் குடிச்சவங்க அங்கீகாரப்படுத்திருக்கான். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. இங்க புரியுதா உங்களுக்கு? நம்ம இடம் யாது ஒண்ணு. இன்னொன்னு, நீ வந்து ஒரு 16 ஏக்கர் இங்க தனியா இருக்கு. அந்த இடத்துல போய் நீ எதோ ஒரு நாள் கட்டிக்கன்னு சொல்லியாச்சு. இல்லையா? நான் நடு விட்டுக்கிறதாயா கக்கூஸ் போனா என்னையா அர்த்தம்? அந்த உணர்வு வேண்டாமா நம்ம சன்மார்க்க நண்பர்களுக்கெல்லாம்? நான் இங்கே தாயா போவேன், இந்த இடத்துல தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்வு சன்மார்க்கம் வர வேண்டியது, வடலூர் போக வேண்டியது, அதை போய் பார்த்து கும்பிட்டு வந்துட வேண்டியது. சரியா போச்சா? 106 ஏக்கர் அப்படிங்கிறது 80 காணி நிலம் பார்வதிபுரம் மக்கள் ஐயாவுக்கு வந்து கொடுத்தது, தானமாக கொடுத்தது. அந்த 150 ஆண்டு காலமாக எந்த கட்டுமானமும் கட்டப்படல. முதல்ல அதை தயவுசெய்து நம்ம மனசுல ஆழ வாங்கிக்கணும், சரிங்களா? அதே போல வந்து தர்மசாலை கட்டிய 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் வந்து ஐயா வந்து ஞான சபை கட்டுறாங்க. அதற்கு இடையிலும் அவர் எங்கேயும் வேற எதுவும் கட்டல. அப்ப நினைச்சிருந்தாருன்னா அவரால் சுற்றிலும் மண்டபங்கள் கட்டியிருக்க முடியும், தங்குமிடம் கட்டியிருக்க முடியும், விடுதிகள் கட்டியிருக்க முடியும். ஆனால் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வேளாண்மை செய்து கொள்ளலாமா, காய்கறி விளைவித்துக் கொள்ளலாமா? கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்கும்போது பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எள்ளு விழுந்தால் எள்ளு குடிந்தெடுப்பதற்கு இடமில்லாதவாறு இங்கே மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காரு. இதை விட நமக்கு என்ன ஆதாரம் வேண்டும்? அந்த 106 ஏக்கர் என்பது மக்கள் கூடுவதற்கான ஒரு வெட்ட வெளித்தலம். அப்புறம் பல பொருட்கள் அதுக்கு இருந்தாலும் தெள்ள தெளிவாக ஒரு பாடல் பெருமானார் வந்து காண்பித்தாங்க. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்தெழும் சுடரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் அப்படின்னால உங்களுக்கு தெரியும், தைப்பூசத்தன்று சந்திரன் இடது பக்கம் சூரியன் வலது பக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நேர் எதிர் நெற்றி போட்டுக்கு நேர் எதிராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தெரியும். சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலம். திருவருட் பெருவெளி தலம் 106 ஏக்கர். அதில் எழும் சுடரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அது முழுக்க முழுக்க 2வது அதற்கு பேர் வந்து உத்தரஞான சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாலும் உத்தரஞான சித்திப்புறம் பேர் வைக்கிறார், பார்வதிபுரம் பேர் வைக்கிறார். அப்படின்னா அந்த டவுன், அது 106 ஏக்கரும் வந்து ஒரு நகரம், அப்படி ஒரு ஊராக அவர் வந்து கட்டமைக்கிறார். அந்த பழக்க வழக்கத்திலும் சரி 150 ஆண்டுகளாக எந்த கட்டுமானம் வரல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கட்டுமானம் கட்டலாம் கேட்டபோது கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. செய்தித்தாளில் வந்து அப்ப தமிழ் குடிமகன் வந்து அமைச்சராக இருக்கார். வேண்டுமென்றால் மக்கள் தேவைக்கு ஏற்ப ஒரு ஓரத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டிக்கொள்ளலாம் கருணாநிதி சொல்லியிருக்கார தவிர அவரே கை வைக்கல. இதுதான் நடந்த ஒன்று. யாருமே கை வைக்க கிடையாது. அதெல்லாம் முன்மண்டபம் கட்டியதிலும் தவறு இருக்குது. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்குன்னா தைப்பூசத்துக்கு அந்த மண்டபத்துக்கு போயிருந்தீங்கன்னா சந்திரனும் தெரியாது சூரியனும் தெரியாது. அந்த மண்டபம் கட்டியதே தவறான ஒன்று. அதே போல ஒன்றும் சின்ன ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். கணக்கம்பட்டின்னு ஒரு தெரியும் உங்களுக்கு, பழனிசாமி சுவாமிகள் ஒரு சித்தர், அது எங்கள் ஊருக்கு பக்கத்துக்கு தான். அங்கே போனீங்கன்னா ஒரு 10,000 பேர் ஒரே நேரத்தில் வந்து உணவு உண்ணலாம். காலை 7 மணிக்கு தொடங்குற உணவு இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் கூட நிறுத்தவில்லை. ஆனால் உலகத்திற்கே அன்னதானம் வந்து கற்றுக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த வள்ளலார் 3 நேரம் குப்பை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஆக எங்கிருந்து பிரச்சனை தோன்றுதுன்னு பாருங்க. முதல்ல அந்த உணவு முறை மாற்றப்பட வேண்டும். 106 ஏக்கர் பெருவழித்தலம் தான். எங்கே எந்த மூலையிலும் செங்கல் கூட வைக்கக்கூடாது. இதுதான் வள்ளல் பெருமானுடைய கட்டளை. இதில் மாற்றமே தேவையில்லை. காரணம் என்னன்னா அந்த 106 ஏக்கர் காலியாக இருந்தால்தான்
நீங்கள் வெளியே என்ன சாதி மதம் சமயத்தில் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த அரங்கத்திற்குள்ள போய் காலை வச்சுட்டீங்கன்னா அது வள்ளலாருடைய இடம். அங்க சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, சமயமும் கிடையாது, ஆண் பெண் பாலினம் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம். அங்க இவங்க என்ன சர்வதேச மையங்கிற பேர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3.78 ஏக்கர் மட்டும் தாங்க நான் சர்வதேச மையம் கட்டுறேன்றாங்க. அதுக்கு இருந்து 100 கோடி ரூபாய். 3 ஏக்கர்ல பில்டிங் கட்டுறதுக்கு 100 கோடி இருக்குன்னா இல்லைங்க, முன்னாடி வந்து ஒரு 7 கோடி ரூபாய் செலவுல நாங்கள் ஆர்ச் கட்டுறோம், அப்புறம் 2 வந்து 80 அடி சாலைகள் உள்ள போடுறோம் இப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிழக்கு மேற்கு மண்டபங்கள் கட்டுறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சர்வதேச மையத்தில் எங்க வருது? ஐயா சொன்னாங்க கிளை சாலைகள் அப்படிங்கிறது முதல்ல வந்து ஒரு விநாயகர் கோவிலும் அதே போல வேத பாடசாலையும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. எப்போ அந்த தர்மசாலை கட்டிய காலத்தில். அதற்கு பிறகு அந்த வேத பாடசாலைகள் வந்து அவர் திருக்குறள் வகுப்பையே ஒழுங்காக நடத்த முடியாத காரணத்தில் இழுத்து முடித்தார். இது சாமுக அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. உரைநடை பகுதியில் முற்காலத்தில் எழுதியிருக்கலாம். பிற்காலத்தில் சாமுக அவர்கள் சொல்லியது வந்து அந்த 7 கிளைச்சாலைகளும் வள்ளல் பெருமானார் எங்கேயுமே கையெழுத்திட கிடையாது. எனக்கு பதிலாக இவர் கட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லுவ வாய்மொழி சொல் கூட கிடையாது. எனவே 7 கிளைச்சாலைகள் என்பது வள்ளல் பெருமானாருடைய முழுவதுமாக அதை வந்து அவர் வந்து நிராகரித்திருக்கிறார். எனவே அது கிடையவே கிடையாது. அதே போல அங்க வந்து 300 கழிப்பிடங்கள் கட்டிக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அங்க தலைமைச் சங்க பொறுப்பில் இருக்கும்போது ஏப்ரல் 1ஆம் தேதி 2021 மு.க. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது கடிதம் அனுப்புறாரு. 6 பக்கங்கள் கொண்ட கடிதம். எனக்கு அந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காரு. அதுலதான் இதெல்லாம் சொல்றாரு. 7 கிளைச்சாலைகள், 300 கழிப்பிடங்கள், தங்குமிடங்கள், குளியல் அறைகள் அப்படின்லாம் வந்து கொடுத்தது. அப்ப கடைசியா ஒரு போடுறாரு. அதுல இது எல்லாம் கட்டி கொடுத்து நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஒட்டுமொத்தமான அந்த அமைப்பை எல்லாம் நீங்கள் தலைமைச் சங்கத்திடம் கொடுத்து விட வேண்டும் ஒரு மனு கொடுக்கிறார். இந்த மனு அடிப்படையில் தான் 100 கோடி ரூபாய் திட்டமே செயலாக்கப்பட்டு வருகிறது. புரியுதுங்களா? அப்ப என்ன கணக்கு? இதுல அவரு ஒரு நல்ல நோக்கம் அவருக்கு தெரியல. அப்போ நல்ல நோக்கத்துக்காக செஞ்சார். படப்பை பாலகிருஷ்ணனையே வெளியேற்றிட்டார். இப்ப உள்ள வந்திருக்கிறது யாரு? அருள் நாகலிங்கம் குழு. இவர் யாரு? அருள் நாகலிங்கம் என்னுடைய குருநாதர் வந்து ஜெயராஜமூர்த்தின்னு சொல்றாரு. அப்ப ஜெயராஜமூர்த்தி யாருன்னு தெரியுதப்போ. அப்ப எதுக்காக வந்து திமுக அரசு இவ்வளவு வந்து வலிமையாக உள்ளே இறங்கி செய்கிறார்கள் என்பது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப படப்பை பாலகிருஷ்ணன் ஐயாவே இந்த புத்தகத்தை பெருவழித்தளம் அப்படிங்கிற வள்ளல் பெருமான் வந்து நமக்கு நம் மூலமாக கொண்டு வந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு வெளிப்படையவே சொல்லிட்டார். ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது, அது தவறாக நான் புரிந்து கொண்டு விட்டேன்னு சொல்லி 6 பக்க அறிக்கையும் மறுத்து விட்டார். சரிங்களா? இதுதான் நடந்த அற்புதம். ஆக 106 ஏக்கருக்குள் எந்த ஒரு செங்கலும் வைக்கக்கூடாது. இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற உத்தரவிலே தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்பொழுது வந்து இந்த 34 ஏக்கரும் மீட்கப்படுகிறதோ அதன் பிறகுதான் கட்டுமானத்தை பற்றி பேச வேண்டும்ங்கிறதா உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அது அந்த உத்தரவை மீற முடியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்வாசல் வழியா வந்து சார் இங்கிருந்து பி சைட்னு ஒன்று இருக்கு அங்க கொஞ்சம் கட்டிக்கிறோம்னு சொல்ல அது வந்து அவர் வேறு வழி இல்லாம அரசாங்க அழுத்தத்தினால உயர்நீதிமன்றத்தில் சரியாங்க. அதுக்கு என்னப்பா இருக்கும் உங்களுக்கு? நீங்க பார்வை இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க, அங்கிருந்து பார்க்கவா போறீங்கன்னு சொல்லிட்டு 19 ரூபா ஒரு அங்க கொடுத்துட்டார் பி சைட்ல. இப்ப பி சைட்ல 3 கட்டுமானங்கள் கட்டுறது. இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சித்த மருத்துவருக்கு அருள் நாகரிகத்துக்கு ஒரு வந்து சித்த மருத்துவமனை, அப்புறம் இந்த இளங்கோன்னு ஒருத்தருக்கு வந்து முதியோர் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அதான் நடந்துச்சு. அப்ப இப்ப என்ன நமக்கு வந்து பிரச்சனைனா இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போன உச்சநீதிமன்றம் என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா கீழமை நீதிமன்றமான சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான மனுக்களை சரியாக விசாரிக்கவில்லை. எனவே மீண்டும் அனைத்து மனுக்களையும் ஒன்று சேர்த்து முதலிலிருந்து விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா உச்சநீதிமன்ற உத்தரவு உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மே மாதத்துக்கு பிறகு அந்த கோடை விடுமுறை ஜூன் மாதத்திலிருந்து அந்த வழக்கு விசாரணை. அதுக்கப்புறம் நீதிபதி உடம்பு சரியில்லாம போயிட்டார். அதன் பிறகு இன்று வரை இது விசாரணைக்கு வரல. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஆக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தால் நீங்க பி சைட்ல கட்டினது தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. அப்ப நாங்க இடிப்போம் சொல்லியிருக்காங்க. இடிக்கிறதுக்கு எதுக்கு கட்டணம் கட்டணும்? மக்கள் வரி பணத்தை கொண்டு. ஆக என்னன்னா நம்முடைய ஒரு தெளிவற்ற காரணமாக அவர்கள் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்ட மாதிரி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த போலியான தலைமைச் சங்கமும். எனவே இதை நம்ம உணர்ந்துக்கணும். இது நமக்கு எல்லை மீறி போயிடுச்சு. ஒட்டுமொத்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்துக்கு ஒரு இடையூறு முதல்ல வந்துச்சு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்தை எடுப்பது போல ஒரு திட்டம் இருந்தது. அப்போ ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் இருந்த காலத்தில் அது மீட்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய இடையூறு வந்திருக்கு. இந்த இடையூறுல நம்ம கவனக்குறைவாக இருந்து விட்டால் அந்த ஒட்டுமொத்த 106 ஏக்கரும் பறிபோகும். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.